அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று புனித அனைவ பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு பெருமையுடன் முழங்கும் 8 பேர்கள் யூத மரபுக்கு அப்பாற்பட்டவை. இந்த மலைப்பொழிவினை விவிலிய பேராசிரியர்கள் 2 விதமாக பிரித்து, முதல் 4 வகை பேர் பெற்றோர் வழியாக கடவுளோடும், மற்றொரு 4 வகை பேர் பெற்றோர் வழியாக சக மனிதர்களோடும் நல்லதொரு உறவை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளதாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட உறவுதான் நம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனை தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். அனைவரும் ஆண்டவரை நாடுங்கள், ஏனென்றால் அவர் எல்லா சிக்கல்களையும் கடந்தவர். அதனால்தான் வலுவற்றவையில் தான் மகிழ்ச்சி என அறிந்து கொண்டார் என்று பவுல் 2ஆம் வாசகத்தில் கூறுகின்றார். மகிழ்ச்சி சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்ட பாமர மக்களிடையே புகுந்து கிடக்கிறது என்பதனை வெளிப்படுத்த தான் சமுதாயம் எவையெல்லாம் புறந்தள்ளப்பட்ட குலமாக கருதியதோ அவர்களெல்லாம் பேறு பெற்றவர்கள் என கூறுகின்றார். அதனால்தான் பிறப்பின் செய்தி புறந்தள்ளப்பட்ட இடையர்களுக்கு கொடுக்கப்பட்டது மகிழ்ச்சி. அதன் வழியாகத்தான் வெளிவருகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் புனித அனைவரின் பெருவிழா மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். நல்ல உடல் நலத்துடன் வாழவும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையவும் வாழ்த்துகிறோம். அனைத்து புனிதர்களின் பரிந்துரை இந்த நாளில் கிடைப்பதாக. மனிதர்கள் என நாம் மரியாதை செலுத்துவோர் தங்களுடைய வாழ்வையும் பணியையும் முழுமையாக இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்து துன்பங்களை இன்பங்களாக ஏற்று உலக மக்கள் நலனுக்காகவும் அவர்கள் நெறி பெறலாமல் வாழ வழிகாட்டிகளாக இவ்வுலகில் வாழ்ந்தவர்கள். இவர்களையே கத்தோலிக்க திரு அவை புனிதர்கள் என அடையாளப்படுத்துகிறது. கடவுளை வழிபடுகிற நாம் அவரோடு நெருங்கி உறவு கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிற புனிதர்களுக்கு மரியாதை செலுத்துவது நமது மேலான கடமையாகும். அவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்விற்கு நன்றி கூறுவது தகுதி நீதியுமாகும். இவ்விழா நாம் புனித வாழ்விற்குள் நுழைய அதற்கு 2 யோசனை வழங்குகிறது. ஒன்று சாதாரணமானது, 2வது வரலாறானது. சாதாரணமானது, புனிதர்கள் நம்மை போல காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டவர்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஒரு தொடக்கம், ஒரு முடிவு இருக்கிறது. இவர்களுக்கென்று உடல் இருக்கிறது, உறவுகள் உள்ளன, ஊர் இருக்கிறது. இவர்கள் வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வில், அந்த வாழ்வு சூழலில் இவர்கள் உன்னதமான மாற்றங்கள் உருவாக காரணமாக இருந்திருக்கிறார்கள். இவர்களால் முடியும் என்றால் நம்மாலும் முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கவனமாய் புனித வாழ்வு நடத்துவோம், புனிதர்களாய் கவனமாய் செயல்படுவோம். 2வது வரலாறானது. புனிதர்கள் யாரும் திரும்பி பார்க்கவில்லை. வாழ்வில் அவர்கள் எடுத்த முடிவிலிருந்து திரும்பி செல்லவில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த இடர் வந்தாலும் அவர்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். மனிதத்தை புனிதத்தால் வென்றனர். ஆகவே அவர்கள் வெற்றி கண்டனர். அவர்கள் வாழ்வு இப்போது நமக்கு வரலாறானது. சாதாரண வாழ்வு மிக பெரிய வரலாறாக உருவெடுத்திருக்கிறது. நாமும் சாதாரணதை சரித்திரமாக மாற்றுவோம், வரலாறு படைப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். புனிதராக மாற வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருக்கிறதா? அதற்கான முயற்சிகளை நான் எடுத்ததுண்டா? என்னுடைய சாதாரண பிறப்பை ஒரு வரலாறாக மாற்றலாமா?
மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் புனிதராக மாற எங்களுக்குள்ளே உயர்ந்த ஆசையை வளர்த்து அதற்கான முயற்சிகளை செய்யவும், அதற்கேற்ற விதத்தில் சிறப்பாக பணிபுரியவும், சாதாரண பிறப்பு வரலாறாக மாறும் அளவிற்கு எங்களுடைய செயல்பாடுகள் உண்மையை மையமாக கொண்டு அமையவும் வரம் தாரும். ஆமீன்.